வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் சமூக சேவகர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தனது புதிய அரசியல் கட்சியான லட்சிய ஜனநாயக கட்சியை துவக்கி வைத்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார். தொழிலதிபரும் சமூக சேவகருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட உள்ளார். கடந்த ஓராண்டிற்கு மேலாக ஜேசிஎம் மக்கள் மன்றம் என்ற பெயரில் பல்வேறு தொகுதிகளில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளிய மக்கள், மாணவர்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வந்தார். குறிப்பாக பெங்கல் புயலின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 5 கோடி அளவிற்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். காமராஜர் நகர், முதலியார்பேட்டை, பாகூர், திருபுவனை, நெல்லித்தோப்பு உள்ளிட்ட தொகுதிகளில் தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. போலி மருந்து, தடுப்பூசி போட்ட குழந்தை உயிரிழப்பு, சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் என்று அரசின் குறைகளை சுட்டிக்காட்டி ஜேசிஎம் மக்கள் மன்றம் மூலமாக போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இதற்கிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஐநா சபையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அரசியல் அதிகாரமும் தேவையாக இருப்பதால் லட்சிய ஜனநாயக கட்சியை ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்தார். இந்நிலையில் இன்று புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் புதிய அரசியல் கட்சியின் துவக்க விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் அதிகாரப்பூர்வமாக லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை தொழிலதிபர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்து உரையாற்றினார். முன்னதாக லட்சிய ஜனநாயக கட்சி துவக்க விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தொடர்ந்து மும்மத பிரார்த்தனையில் ஈடுபட்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் துவக்க விழாவில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கரன், மங்களம் தொகுதியின் தலைவர் கண்ணபிரான், விரினூர் தொகுதி தலைவர் பூக்கடை ரமேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் தலைவர் திரு விஜயராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நான் இங்க லோக்கல் அரசியல் செய்யறதுக்கு வரல. நம்ம புதுச்சேரிய உலக மேப்ல நம்பர் 1 சிட்டியா காட்டணும். இங்க இருக்க மக்கள் பசியோ, பட்டினியோ, தண்ணியோ இதுக்காக எங்கேயுமே கஷ்டப்படக்கூடாது. அவங்க வாழ்வாதாரம் உயரணும், இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், முதியோர்களுக்கு நல்ல இலவச மருத்துவம் கிடைக்கணும். இன்னைக்கு மருத்துவங்கிற பேர்ல வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இருக்கு, அங்க ஒரு மருத்துவம் கூட இல்ல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெண்கள் மேல பாலியல் வன்கொடுமை, இதை கேட்க போனா அவங்கள அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. கிரிக்கெட்ல புதுச்சேரி சம்பந்தப்பட்டவங்க யாருமே அந்த டீம்ல சேர்க்காம வெளிமாடியிலிருந்து சேர்த்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு பண்றாங்க. ஒரு தனியார் பிசிசிஐல இருந்து எடுத்து அவர் தனியார் ஒருத்தர் பண்ற மாதிரி இருக்கு. நிறைய இடங்கள் ஹவுசிங் போர்டு மக்களோட பணத்துல அவங்க இடத்துல வீடை கட்டிட்டு ஒரு வருஷமா அந்த வீடு குடி உரிமை தராம ஒரு வருஷமா அங்க நாய்களும் விலங்குகளும் அவங்க தங்கி அந்த இடத்தை அசிங்கப்படுத்தி பூட்டி கிடக்குது. அன்னைக்கு நாங்க தான் போய் குரல் கொடுத்தோம். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் கடைகள் திறக்கப்படாம இருக்கு. நிறைய ஃபேக்டரிஸ், ஏஎஃப்டி மில்லு, பாசிக் சுகர் மில்லு, கைத்தறி தொழில், இவங்களுக்கெல்லாம் சம்பளம் இல்லாம அந்த மக்களோட வாழ்வாதாரமே அழிச்சு இன்னைக்கு அவங்க நடுத்தரவில் நிக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சிட்டாங்க. இவங்களோட வாழ்வெல்லாம் உயர்த்தி இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கிறதுக்காக தான் இந்த அரசியல் இறங்கி இருக்கோம். இப்ப என்னை எடுத்துட்டா, எங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா, நாங்க அப்படியே பணத்திலேயே பிறந்துடல. எங்க ஐயா ரப்பர் தோட்டத்துக்கு 7 ரூபாய்க்கு வேலைக்கு போனாரு. எங்க அம்மாயி 3 ரூபா
ஸோ மொத்தம் அந்த குடும்பத்துக்கு வாழ்வாதாரமே 10 ரூபா தான். நான் ஸ்கூல் போகும்போது எங்க அப்பா தான் என்னை பைக்ல வந்து என்னை இறக்கி விடுவாரு. அதுக்கப்புறம் ஆட்டோல போனேன், அதுக்கப்புறம் பஸ்ல போனேன், அதுக்கப்புறம் கார்ல போனேன். சோ ஒரு சராசரி மனிதர்களோட ஒரு மழை பெஞ்சா ஒரு பைக்ல நனைஞ்சிட்டு போனா அது எவ்வளவு ஒரு கஷ்டம்ங்கிறது எனக்கும் புரியும். இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல இறைவன் ஆசீர்வாதத்தாலையும் எங்க அப்பாவோட உழைப்பாலையும் எங்க அம்மாவோட ஆதரவாலையும் எங்க குடும்பம் சகோதரர் சகோதரிகளோட அரவணைப்பாலையும் இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கோம். இனி மனிதனுக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு வீடு நல்லா இருந்தா அடுத்தது குடும்பத்திலிருந்து யாராவது ஒரு ஆள் நாட்டுக்கு நல்லது செய்ய வரணும். எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு யாருமே அரசியலுக்கு வரணுங்கிறது நினைக்கிறது இல்ல. வீட்டுல இருந்து யாருமே வந்து அரசியலுக்கு போய் அனுப்பணும்ங்கிறது நினைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சேரணும், செகண்ட் கிளாஸ்ல சேரணும், தேர்ட் கிளாஸ்ல பேசணும், சேரணும், மெடிக்கல் எடுக்கணும், இன்ஜினியரிங் படிக்கணும். இதுலயே படிச்சு யாரோ சட்டம் போடுவாங்க, அந்த பாலிசியில அவங்க மாட்டி எதுக்காக இந்த வேலையை செய்யறோம், எதுக்காக நம்மளோட இந்த வளர்ச்சியை இப்படி முடங்கி கிடக்குங்கிறது தெரியாமையே யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். வந்து இந்த புதுச்சேரிய நம்பர் 1, நான் சும்மா ஒரு பேச்சுக்காகவோ ஒரு விளையாட்டுக்காக நான் சொல்லல. நம்ம வந்து நான் ஒரு குளோபல் லீடரா தான் என்னை பாக்குறேனே தவிர நான் இங்க குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுறதுக்காக வரல. நம்ம சரித்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்துல எல்லாத்துலயுமே நம்ம முன்னோடியா இருந்திருக்கோம். கட்டடக்கலையா இருக்கட்டும், மொழியா இருக்கட்டும், கலாச்சாரமா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், கப்பல் கட்டுமான பணியா இருக்கட்டும், வணிகமா இருக்கட்டும், மார்க்கோ போலோ, மற்ற நாட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து நம்மளோட மன்னர்களை பத்தியும் நம்ம மக்களை பத்தியும் அவ்வளவு பெருமையா எழுதியிருக்காங்க. சோழர்கள் வந்து நேவி பேஸை வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம், வீரத்துக்கு எந்த அளவுக்கு பேர் போயிருக்கோம். இப்படிலாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து தண்ணி குடிச்சிட்டு இறந்துட்டு இருக்கோம். ஒரு மருத்துவத்துல ஊழல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ஒழிச்சு நம்ம கூடிய விரைவில் சிங்கப்பூர் மாதிரி, ஒரு டென்மார்க் மாதிரி, ஒரு பூட்டான் மாதிரி, ஒரு அயர்லாந்து மாதிரி நம்ம புதுச்சேரியை மாத்தியே தீரணும். இன்னைக்கு இந்த முடிவு எடுக்கலைன்னா இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல நம்ம ரொம்ப பின்தங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முன் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, இப்ப இல்லாம இருந்தா சரி. ரிசோர்சஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, எஜுகேட்டட் யூத் இருக்காங்க. இன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாதனால தான் அவங்க பாதை மாறி போக வேண்டிய சூழ்நிலை வருது. சோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சியும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்து அவங்களோட அன்பையும் ஆதரவும் மட்டும்தான் இங்க நான் கேட்டு வந்திருக்கேன். வேற எதுவும் எனக்கு வேணாம். நம்ம ஜெயிச்சு கண்டிப்பா ஒரு புதுச்சேரியை சிங்கப்பூரா மாத்துவோம். நன்றி, வணக்கம். பட்டொளி வீசும் இந்த கொடி உயர்ந்து பறப்பதை போல் இனி புதுச்சேரியில் இருக்கிற ஒவ்வொருவரின் வாழ்வு உயர்த்தப்படும். இந்த கொடி வீசுகின்ற போல் இனி புதுச்சேரியில் இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் இங்கேயே வேலை கிடைக்கும் என்பதை உறுதி சொல்கிறது எல்ஜேகே கட்சி. லட்சிய ஜனநாயக கட்சியின் உறுதிமொழி ஏற்பு. மக்களின் பெயராலும் என் கட்சி உறுப்பினர்கள் முன்னிலையிலும் உண்மை, ஒழுக்கம், நேர்மையுடன் லட்சிய ஜனநாயக கட்சிக்காக பணியாற்ற உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன். கட்சியின் கொள்கைகள், விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு அர்ப்பணியுடன் இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். லட்சிய ஜனநாயக கட்சியின் ஒற்றுமை, கண்ணியம் மற்றும் நம்பகத்தன்மையாக எல்லா காலத்திலும் பாதுகாப்பேன்.
கட்சியில் பெண்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்கள், ஏழைகள், இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள், தொழில் முனைவோர், மாணவர்கள், நடுத்தர மக்கள், சிறுபான்மையர் என ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், ஒவ்வொரு குடிமகளுக்கும் ஆதரவாக இருப்பேன். அவர்களுக்கு சம மரியாதை, சம வாய்ப்பு, சம நீதியை உறுதி செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். கட்சியில் அடிநிலையில் இருந்து உயர்நிலை வரை இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் மக்கள் பிரச்சனைகளை கேட்டு அதற்கான தீர்வு அளிக்கின்ற வகையில் கட்சியை கட்டி எழுப்புவேன். சேவை செய்யும் வரும் ஒவ்வொரு தொண்டருக்கும் உரிய மரியாதை தந்து அதிகாரம் அளிப்பேன். தூய்மையான அரசியல் மற்றும் தூய்மையான ஆட்சியை புதுச்சேரி மக்களுக்கு அமைத்து தருவோம் என்ற இந்த நேரத்தில் மக்கள் அனைவருக்கும் உறுதியளிக்கிறேன். இதில் ஊழல் இருக்காது, அதிகார துஷ்பிரயோகம் இருக்காது, பாகுபாடுகள் இருக்காது, அநீதிகள் இருக்காது. வெளிப்படையாக செயல்படுவேன். பொறுப்பு மிகுந்த முடிவுகள் எடுக்கும் தலைவராக இருப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்த கட்சியை தொடங்கின முதல் நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும். இங்கே புதுச்சேரி மக்கள் வந்து ரொம்ப பின்தங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே 10,000 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிலபஸ் மாற்றினதுல அவங்களால பள்ளியிலேருந்து வெளில வந்து ட்ராப் அவுட் ஆகிருக்காங்க. அது போக டீச்சர்ஸுக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்காம அவங்களுக்கு அவதிப்படுறாங்க. அது போக போதைப் பொருள் கலாச்சாரமாக இருக்கட்டும், ஸ்கூல் முதல் கொண்டே இப்போ எல்லாருமே வந்து அது ரொம்ப பரவிட்டு இருக்கு. இது போக நிறைய அண்ணாத்திரல், ஹவுசிங் போர்டு, ஏகப்பட்ட விஷயங்கள் கட்டி ஓப்பன் பண்ண முடியாமல் ஹார்பரு, ஃபிஷிங் ஹார்பர்லாம் கட்டிட்டு அந்த காசு வந்து பணம் வேஸ்ட்டாக போயிருக்கு. அதே மாதிரி 500 கோடி வந்து நம்ம வர ஃபண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக இங்கே கவர்மெண்ட் பார்த்தா ஃபங்க்ஷனே ஆகலை. அப்படி ஃபங்க்ஷன் ஆகாமல் ஒரு கவர்மெண்ட் இங்கே இருக்குன்னா அது என்ன எதுக்காக இருக்குங்கிறது நமக்கு தெரில. அதனால இந்த மாதிரி நம்ம மற்ற கண்ட்ரீஸ்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்களாம் க்ரோத் வந்து எங்கேயோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கும்போது ரொம்ப பின்தங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறது வந்து பார்க்கும்போது நம்மலாம் தொழிலதிபர்கள் ஏன் வரக்கூடாது, நம்ம கம்பெனி எப்படி நம்ம டெவலப் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம சிட்டியும் நம்மளோட யூனிட் இருக்குது. நம்ம ஏன் இதை வந்து ஒரு சிங்கப்பூராவோ இல்லை துபாயோவோ இல்லை ஹாங்காங்காவோ பூட்டான், அயர்லாந்து, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸ் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பைண்டாக ஒரு யூனிவர்ஸலாக நல்ல ஒரு வேர்ல்டுக்கு ஒரு மாடல் சிட்டியாக பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் அதில் இறங்கியிருக்கோம். அது கடலில் ஆரம்பிச்சது என்ன பர்பஸ்னால், நம்ம கப்பல் கட்டுமான தொழிலாக இருக்கட்டும், அது போக வணிகமாக இருக்கட்டும், நேவல் பேஸ், நேவல் போர்க்காக இருக்கட்டும், நம்ம வந்து அவ்வளோ கடலில் வந்து அவ்வளோ ராஜ்யம் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து இடம்பெற்றிருக்கோம். இன்றைக்கி இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு வித்தியாசமாக நம்ம அவங்களுக்குரிய மரியாதையை செலுத்தலாம். ப்ளஸ் நம்மளோட மீனவர்களுக்காக ஒரு கூட இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு கூட நம்ம இருக்கிறோங்கிற காட்டுறதுக்காகவும் இது ஒரு மெயினான ஈவெண்ட்டாக கப்பலில் இருக்கிறாங்க. 2026 கட்சியில் வாக்குறுதிகள் அது நாங்கள் இன்னும் கூடிய விரைவில் நாங்கள் ஒன்று தெரிவிப்போம். அதில் மெயினாக பெண்களுக்கு உரிமை, ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹெல்த் கேர், குவாலிட்டி ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைக்கிறது, யூத்துக்கு வந்து வேலைவாய்ப்பு இன்க்ரீஸ் பண்ணி தருது, முதியோர்களுக்கு வந்து பென்ஷனோ அவங்களுக்கு வந்து தேவையான மெடிக்கல் வசதியோ. ஸோ இது மாதிரி எல்லா செக்மெண்ட், எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் மேனிஃபெஸ்டோவாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதான் இனிமேல் அதை பற்றி இப்போ தான் கட்சி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இனி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எல்லாம் கூட எல்லாத்துக்கும் சேர்ந்து கலந்து ஆராய்ந்து தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். புதுவை மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தேசிய மக்கள் மன்றம் மூலம் தீர்வு கண்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள்
தற்போது சமூக, பொருளாதார, அரசியலில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை நோக்கமாக கொண்டு தன் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கியுள்ளார். இந்நிலையில் இன்று காலை மணக்குள விநாயகர் ஆலயம், தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயம், ஹம்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஆகியவற்றில் வழிபட்டார். பின் அங்கிருந்து புறப்பட்டு புதுச்சேரி துறைமுகம் வந்து அங்கிருந்து படகு மூலம் கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை கடலில் ஏற்றி அறிமுகம் செய்தார். நீலம், வெள்ளை, சிவப்பு நிற கொடியில் கையில் வேலேந்திய சிங்கம், 6 நட்சத்திரங்கள் மற்றும் நெற்கதருடன் LJK என பொறிக்கப்பட்ட கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் 64 படகுகள் LJK வடிவத்தில் பிரம்மாண்டமாக அணிவகுத்து நின்றன. இந்நிகழ்வு அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது. இப்படியாக புதுவையின் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான கதவை திறப்பதை குறிக்கோளாக கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் பயணம் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெறும் தொடக்க விழாவில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கொள்கைகளை அறிமுகம் செய்கிறார் கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள். சமீப காலமாக புதுச்சேரியின் பெரும்பாலான மக்கள் யாருடைய பெயரை அதிகம் உச்சரித்திருக்கிறார்கள் என்றால் அது சமூக சேவகர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் பெயராகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவ்வளவு நலத்திட்டங்களை புதுச்சேரி மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார், வாரி வழங்கியிருக்கிறார் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள். யார் இந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின்? பசியில் வாடும் முதலியார்பேட்டை, பாகூர், காமராஜ் நகர் தொகுதியைச் சேர்ந்த
5000 மக்களுக்கு மதிய வேளையில் அறுசுவை உணவினை அனைத்து நாட்களிலும் வழங்குகிறார். உருளையன்பேட்டையில் அரசு விநியோகித்த மாசு கலந்த குடிநீரை குடித்து உயிரிழந்த 7 பேர் குடும்பத்துக்கு தாமாக முன்வந்து 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியை வழங்குகிறார். நீட்டில் வென்று நிதி நெருக்கடியில் தவித்த மாணவ மாணவியரின் இல்லத்துக்கு நேரில் சென்று 1,50,000க்கான ஊக்கத்தொகையை வழங்குகிறார். குப்பை கூளங்கள் நிறைந்து புதர் மண்டி கிடந்த காமராஜ் நகர் வெள்ளவாரி வாய்க்கால் உள்ளிட்ட பல வாய்க்கால்களை சொந்த செலவில் தூர்வாருகிறார். இருளன் சந்தையில் பட்டா கிடைக்காமல் மழை பெய்தால் ஒழுகும் வீட்டை வைத்திருக்கும் மக்களுக்கு தார்பாய் வசதி ஏற்படுத்தி தருகிறார். தாம் வழிநடத்தும் JCM மக்கள் மன்றம் வாயிலாக காந்தி ஜெயந்தியில் வீதியில் இருக்கும் குப்பைகளை அகற்றுகிறார். பெண்களின் முன்னேற்றத்துக்கு 300 தையல் இயந்திரங்களை வழங்கி அவர்களின் வாழ்வில் நம்பிக்கையை பாய்ச்சியிருக்கிறார். சாமானிய மக்களின் பண்டிகை செலவினை குறைக்க தீபாவளியில் 30,000 பேருக்கு பட்டாசு பெட்டிகள், ஸ்வீட் பாக்ஸுகளை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறார். புதுச்சேரி அரசால் மூடப்பட்ட பாசிக் மற்றும் AFT மில் தொழிலாளர்களுக்கு அரிசி, சர்க்கரை, பட்டாசு மற்றும் நிதியுதவி வழங்கி நிறைவான தீபாவளி கொண்டாட வழி செய்திருக்கிறார். புதுச்சேரியில் மழை வெள்ளம் பாதித்த இடங்களில் இருக்கும் மக்களுக்கு உணவு, அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கியிருக்கிறார். புதுச்சேரியில் பெருமை மிக்கவர்களுக்கான விருதுகள் வழங்கும் விழாவை நடத்தி பல்வேறு சாதனை புரிந்த 400 பேருக்கு விருதுகள் வழங்கியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த அறிவை புதுச்சேரி குழந்தைகளுக்கு வளர்க்கும் நோக்கில் ஆர்போட்டன் விளையாட்டு நிகழ்ச்சியை நடத்தி ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களின் திறமைகளை வெளிப்படுத்துகிறார். புதுச்சேரியில் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு கராத்தே போட்டியில் வென்ற குழந்தைகளை ஊக்கப்படுத்துகிறார். அரியூரில் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி அதில் வென்ற 60க்கும் மேற்பட்டோருக்கு பணி ஆணைகளை வழங்குகிறார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பெருமளவில் மக்களை திரட்டி புதுச்சேரியில் அண்ணா சாலையிலும் வில்லியனூரிலும் அமைதி ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறார். புதுவை செட்டிக்குளம் பகுதியில் வீடுகளை இழந்த மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை உடனடியாக சரி செய்ய அரசினை வலியுறுத்துகிறார். சதுப்பு நில காடுகளை வளர்க்க வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் 3000க்கும் அதிகமான கண்டல் மர விதைகளை நடுகிறார். பான்ஃபேப் நிறுவனத்தில் கைத்தறி நெசவு செய்யும் தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். குமரகுரு பள்ளத்தில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் இருக்கும் 216 அடுக்குமாடி குடியிருப்பை விரைந்து திறக்க வலியுறுத்தி மக்களை சந்திக்கிறார். போதை வேண்டாம் என்னும் தீமில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டியை நடத்தி அவர்களுக்கு பதக்கங்களையும் பரிசு தொகையினையும் வழங்கி கௌரவப்படுத்துகிறார். சொல்லல்ல செயல் என்னும் மந்திரத்தை செயல்படுத்தும் அவர் புதுச்சேரியை சிங்கப்பூர் போல் மாற்றுவதற்காக அந்நாட்டை கட்டமைத்த 188 ஆண்டுகள் பழமை வாய்ந்த CPG கட்டுமான நிறுவன பொறியியல் நிபுணர்களை கொண்டு புதுச்சேரியை சிங்கப்பூர் போல் மாற்றும் வழிமுறைகளை ஆராய்ந்து வருகிறார். ஐநாவின் மனித உரிமைகள் சபையில் புதுச்சேரியில் மருத்துவர்களின் மேற்பார்வையின்றி உயிரிழந்த 3 மாத குழந்தையை பற்றியும் போலி மருந்து விவகாரத்தை பற்றியும் மாணவர்களின் இடைநிற்றலையும் கவலையோடும் புதுச்சேரி மக்கள் மீதான அக்கறையிலும் உரையாற்றுகிறார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 30 பேருக்காக சட்ட ரீதியாக போராடி அவர்களில் 27 பேரை மீட்டு அவர்களது வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். மேலும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் நிதியுதவியும் வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான்களையும் வழங்கியிருக்கிறார். மாற்றுத்திறனாளி சட்டென உதவி என்று கேட்டதும் அவர் விரும்பிய மோட்டார் இருசக்கர வாகனத்தை வாங்கி கொடுக்கிறார். இயலாத நிலையில் இருக்கும் ஏழை எளிய கேன்சர் நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார். வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு மருத்துவர்கள் அவர்களது இல்லங்கள் தேடி சென்று மருத்துவம் பார்க்க ஏற்பாடு செய்கின்றார். இப்படி அத்தனை நிகழ்ச்சியான விஷயங்களை புதுச்சேரி மக்களுக்கு செய்துவிட்டு ஆர்ப்பாட்டமில்லாமல் அமர்ந்திருப்பவர்தான் சமூக சேவகர் JCM என்னும்
ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள். புதுச்சேரி மக்களின் சிறந்த எதிர்காலத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரும் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் நல்ல பெயரை மட்டுமல்ல, புதுச்சேரி மக்களின் மனங்களிலும் இடம் பிடித்து விட்டார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி மக்களை வளர்ச்சியடைய செய்ய திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் அரசியல் என்னும் புதிய பரிணாமத்தில் மக்கள் பணியாற்ற இருக்கிறார். இன்றைக்கு டிசம்பர் 14, 2025 லட்சிய ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிமுக விழாவில் இக்கட்சியின் கொள்கை மற்றும் கொடியை உங்கள் முன் அறிமுகப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து புதுச்சேரியின் எதிர்காலத்தை பற்றிய இவரது பெரும் இலக்கு வெல்லட்டும் மற்றும் அவரது மக்கள் பணி சிறக்கட்டும். புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் பாரதி விழாவையொட்டி நடந்த போட்டிகள் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் பாரதி விழா ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. பெருமன்றம் தலைவர் சிவகுமார் தலைமை தாங்கினார். பொருளாளர் செல்வம் வரவேற்றார். பொதுச் செயலாளர் பால கங்காதரன் முன்னிலை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்து உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக சினிமா பின்னணி பாடகர் ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு பாரதி விழாவையொட்டி நடந்த போட்டிகள் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு சான்றிதழ்களை வழங்கி பேசினார். கவிஞர் அம்லூர் பவமேரி, பேராசிரியர்கள் கோவிந்தம்மாள், புனிதா, திவ்யா, கயல்விழி, சுப்பையா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாதிரை நாட்டியாலயா மாணவர்களின் இசை நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஏற்பாடுகளை செயலாளர் சக்தி குருநாதன், யுவராஜா ஆகியோர் செய்திருந்தனர். துணைத் தலைவர் முனுஸ்வாமி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி பாஜக கட்சியின் சார்பில் சட்டசபை தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பாஜக தேசிய தலைவர் நட்டா உத்தரவின்படி மாநில தலைவர் ராமலிங்கம் புதுச்சேரி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிக்குழுவை நியமித்துள்ளார். அதன்படி புதுச்சேரி மாநில அமைப்பாளராக அருள்முருகன், இணை அமைப்பாளராக ரவிச்சந்திரன், வெற்றி செல்வம், கோகிலா ஆகியோரை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் அறிவித்தார். டில்லி போலீஸ் அதிகாரி போல பேசி பெண்ணிடம் ரூபாய் 52 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தை சார்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் டில்லி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி போல பேசியுள்ளார். அதில் அந்த பெண் பெயரில் சட்டவிரோத பணம் மற்றும் தகவல் பரிமாற்ற மோசடி கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்த டில்லி போலீசார் தொடர்பு கொள்வர் என்றும் கூறினார். இதனையடுத்து சிறிது நேரத்தில் பெண்ணை தொடர்பு கொண்ட மற்றொரு மர்ம நபர் டில்லி போலீஸ் என அறிமுகப்படுத்தி பேசியுள்ளார். அதில் பல்வேறு பண மோசடி குற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறும் கூறியுள்ளார். இதை நம்பி அந்த பெண் ரூபாய் 52 லட்சத்தை மர்ம நபருக்கு அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்து அப்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று மாநிலத்தில் 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மாநில திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி, தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசனை நடத்தினார்கள்.
தொடர்ந்து புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள 23 தொகுதிகளை சார்ந்த தொகுதியின் செயலாளர்கள் மற்றும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் 800 பேருக்கு உடன்பிறப்பே வா என்னும் பிரத்யேக செயலியையும் அறிமுகப்படுத்தப்பட்டு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பயிற்சி அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிவால் கெனடி, செந்தில்குமார் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, புதுச்சேரியில் திமுகவிற்கு அமோக ஆதரவு உள்ளது, மக்கள் எழுச்சியுடன் உள்ளார்கள், மக்கள் எதிர்பார்த்த திராவிட மாடல் ஆட்சி அமையும், அப்பொழுது கண்டிப்பாக விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார். மேலும் பேசிய அவர், திராவிட மாடல் நாயகனின் ஆட்சி புதுச்சேரியிலும் மலர வேண்டும் என்பது தங்களுடைய கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் பெண்களுடைய விருப்பமும் அதுதான் என்று குறிப்பிட்ட TRP ராஜா அவர்கள், புதுச்சேரியில் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான வளர்ச்சி சார்ந்த அரசு வர வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம் என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை கண்டித்து காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவ்வழக்கை விசாரித்த நீதிபதி பதவி விலக கோரி இந்திய கூட்டணியை சார்ந்த MPக்கள் கையெழுத்திட்ட மனுவை மக்களவை சபாநாயகர் அவர்களிடம் அளித்தனர். இந்நிலையில் இந்துக்களுக்கு எதிராக சபாநாயகரிடம் அளிக்கப்பட்ட மனுவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முதல் கையெழுத்திட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பாஜக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்திற்கு எதிராக 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடந்த மக்கள் மன்றத்தில் 46 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் DIG சத்யசுந்தரம், SP ரகுநாயகம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். அதேபோல முத்தியல்பேட்டையில் சீனியர் SP கலைவாணன், SP ஸ்ருதி, கரைமுத்தூரில் SP ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 62 புகார்கள் பெறப்பட்டு 46 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. மக்கள் மன்றத்தில் மொத்தமாக 173 பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவித்தனர். புதுச்சேரியில் மூதாட்டியிடம் நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற ஆந்திராவை சார்ந்த 2 பெண்களிடம் மேலும் ரூபாய் 6 லட்சத்தை போலீசார் மீட்டனர். புதுச்சேரி குயவர்பாளையம் திருமால் நகரை சார்ந்தவர் ரங்கநாயகி, வயது 78, காசி யாத்திரை சென்றுவிட்டு புதுச்சேரி திரும்பிய போது நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே அவர் பையில் வைத்திருந்த 22 சவரன் நகை மற்றும் ரூபாய் 1.10 லட்சம் பணத்தை கைக்குழந்தையுடன் வந்த 2 பெண்கள் சாலையை கடக்க உதவி செய்வதாக கூறி ரங்கநாயகி ஜோல்னா பையில் வைத்திருந்த நகை பையை திருடி சென்றனர். இதுகுறித்து ரங்கநாயகி அளித்த புகாரின் அடிப்படையில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சம்பவ இடத்திலிருந்து CCTV பதிவுகளை ஆய்வு செய்து ஆந்திர மாநிலத்தை சார்ந்த திருமலேஷ் மனைவிகள் சாரதா வயது 32, வள்ளி வயது 30 ஆகிய இருவரை கைது செய்தனர். மூதாட்டியிடம் திருடிய நகைகளை புரோக்கர் மூலமாக ரூபாய் 15 லட்சத்திற்கு விற்று அந்த பணத்தை செலவு செய்ததும் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து ரூபாய் 7 லட்சம் ரொக்கத்தை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் உருளையன்பேட்டை போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக சாரதா, வள்ளி ஆகிய 2 பேரையும் 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் மேலும் ரூபாய் 6 லட்சத்தை ஆந்திராவில் ஒரு இடத்தில் பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை ஆந்திராவிற்கு அழைத்து சென்று ரூபாய் 6 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை மீண்டும் சிறையில் அடைத்தனர். We have recovered 6 lakh rupees from Natrampalli, Tamil Nadu. So now they have been remanded and they will be sent to the judicial custody. After this,
I am very proud to say that Orientpet police have done a great job along with our East Crime team. So I wish them a very good success in this case and in the upcoming cases also, and such good work will continue. Thank you. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.